வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்வாகார்டு வாட்டர் பியூரிஃபையரோட ஏஎம்சி சர்வீஸை எப்படி புக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி இது நாங்கள் வந்து ஏஎம்சி புக் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் எப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யுரேக்கான்னு போட்டு டைப் பண்ணாலே போதும், அவங்களோட ஆப் காட்டும். அந்த ஆப் எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரே அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் அந்த ஆப்போட சிம்பிள். அதை ஆப்பை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி உங்களோட அக்வாகார்டில் உங்கள் மொபைல் ரெஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதில் வந்துடும். உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு வாட்டர் பியூரிஃபையர் வரும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்கள் கஸ்டமர் ஐடி, உங்கள் ப்ராடக்டோட சீரியல் நம்பர் எல்லாமே அதில் வந்துடும். அதே ஏஎம்சி நான் போட்டிருக்கனால என்னோடதில் வந்து வேலிடிட்டிலாம் காட்டுது. உங்களோடதில் எதுவுமே இல்லை, ஏஎம்சி இல்லைன்னா எதுவுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏஎம்சி போடுற மாதிரி இருக்கும். அது எங்கே போடுற அந்த ஆப்பில் எங்கே போடுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு அக்வாகார்டு உங்களோட எந்த ப்ராடக்ட் வரும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டிட்ட இப்போ நான் ஆல்ரெடி ஏஎம்சி போட்டிருக்கனால ரெக்வஸ்ட் சர்வீஸ்ன்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த பிளான் விசிபிள் ஆகும். ஏஎம்சி போட சொல்லி காமிச்சு பிளான் விசிபிள் ஆகும். இப்போ நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். உள்ளே போனேன்னா இந்த பிளான் தான் நாங்கள் போட்டிருக்கேன். இந்த பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை சர்வீஸ் வருவாங்க. அதேமாதிரி இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபில்ட்ரு நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன்ல, அந்த 2 ஃபில்ட்ரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஜஸ்ட்டு விசிட் மட்டும்தான் இருக்கும். பிரச்சனை வந்தால் மட்டும் அவங்க அதில் கை வைப்பாங்க, இல்லாட்டி அவங்க அதில் தொடமாட்டாங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா அது இது வரைக்கும் இருக்கிற சர்வீஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஜஸ்ட்டு வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அக்வாகார்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே டெக்னீஷியன்ஸ் யாருக்குமே எப்படி அதை ஓப்பன் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த ஃபில்டரை போடணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்க கையில் ஏதாவது ஃபில்டர் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது போட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கூடயே இருந்து பார்த்துக்கணும். உங்களோட மிஷினுக்கு இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்டால் தான் அவங்க அதுக்கு தகுந்தது மாதிரி மாற்றுவாங்களே ஒழிய அவங்களாம் எதுவுமே கரெக்டாக பார்த்து செக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் இந்த சர்வீஸை இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ராடக்டை வாங்கிட்டேன். வேறு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இப்போ வழி இல்லை. ஸோ அதனால் நான் இதே ப்ராடக்ட்டை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் மட்டும்தான் நான் இந்த சர்வீஸை புக் பண்ணேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் விட்டாங்க, ஜென்யூன் சர்வீஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் நினச்சேன் லாஸ்ட் டைம் இருந்ததெல்லாம் மாறி புதுசாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும் சர்வீஸில் நினச்சி தான் நான் இதை புக் பண்ணேன். ஆனால் இந்த வாட்டி புக் பண்ணவங்களும் அதே கேஸில் தான் இருக்காங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து நாமளே நம்மளோட வாட்டர் பியூரிஃபையரில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணுறது டெக்னீஷியன் தான், அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இதேவே பார்த்து நமக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை கூட நம்ம தனியாக ஆன்லைனில் வாங்க முடியும். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 900 தான் வருது. ஸோ இந்த 900 ஜஸ்ட் இவங்களோட விசிட்டுக்கு தான் இந்த 2600 நம்மக்கிட்ட பே பண்ணி வாங்குறாங்க.